ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நேத்தோட vlog எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே vlog பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. நான்வெஜ் பண்ண போகிறது இல்லை, சங்கட சதுர்த்தி ஈவினிங்லேருந்து பொறுக்கிறனால இன்றைக்கி ஃபுல்லாக வெஜ் தான். அது இல்லாமல் கொஞ்சம் வீட்டில் க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது. க்ளீனிங் ஒர்க் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்றது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு குயிக்காக ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்க ஃபிஷ் கிட்டேருந்து ஒரு ஹாயும் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ இந்த ஃபிஷ்ஷோட நேம் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், யார் யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். க்ளீனிங் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, இதுதான் இந்த ஒர்க். இப்போ பார்த்தீங்கன்னா வெசில்லாம் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இது ஆக்சுவலாக நைட்டே ஃபினிஷ் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு மார்னிங் இந்த ஒர்க் இருக்காது. பட் இது சண்டே தானே, கொஞ்சம் இன்றைக்கி நான்வெஜ்ஜும் பண்ண போகிறது இல்லை. நான்வெஜ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இதை வாஷ் பண்ணி தான் வச்சுருப்பேன். பிகாஸ் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நான்வெஜ் அண்ட் வெஜ் வந்து பாத்திரம் தனித்தனியாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வெஜ் பாத்திரம் இங்கே இருந்துச்சுன்னா நான்வெஜ் எல்லாம் பாத்திரம் எடுத்து வாஷ் பண்ண முடியாது. அகைன் நான் வாஷ் பண்ணி இங்கே கீழே தான் வச்சுருப்பேன். ஸோ அதை மறுபடியும் வாஷ் பண்ணுவேன் எடுத்து நான்வெஜ் பாத்திரம். பிகாஸ் நம்ம வீக்லி ட்வைஸ் தான் யூஸ் பண்ணுவோம்ல, மறுபடியும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்குன்றனால. ஸோ வெஜ் பாத்திரம் இருந்துச்சுன்னா இது தனியாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வாஷ் பண்ணுறதுக்கு அதுவே டைம் போயிடும். ஸோ அதனால் இது நைட்டே வாஷ் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி நான்வெஜ் பண்ண போகிறது இல்லைன்றனால நான் வந்து இது இப்போ நைட் கம்ப்ளீட் பண்ணலை, இப்போ பண்ணிடணும். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்றத காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு எப்படி இருக்குன்றத காமிக்கிறேன். இது பிஃபோராக ஒரு ஓவர்வியூ மாதிரி காமிச்சிடலாம் அப்படின்னு. வெசில்லாம் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். இது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஈவினிங் அந்த மாதிரி எடுத்து நம்ம வச்சிடலாம். நல்லா ஷிங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ப்ரே எம்டி பாட்டில் இருக்கும்ல, அந்த காலின் அதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜ் அந்த மிரர்லாம் துடைக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல, அது காலி ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதில் வந்து நம்மளோட பாத்திரம் வாஷ் பண்ணுற வெசில் வாஷ் பண்ணுற விம் இருக்கும்ல, விம் லிக்விட் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி ஆட் பண்ணி நல்லா நீங்கள் ஷேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா நம்ம இந்த மாதிரி கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்மளோட ஸ்டவ்வும் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டவ் வந்து கிளாஸ்ன்றனால நீங்கள் இதை மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உடனே வைப் பண்ணிடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நான் 2 டைம்ஸ் பண்ணுவேன், நைட் அண்ட் மார்னிங் பண்ணுவேன். நைட்டு ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அண்ட் தென் மார்னிங்கும் வந்து ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணிட்டோன்னா நல்லா பளபளன்னு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் வைப் மட்டும் பண்ணிடுறேன். வைப் பண்ணிட்டேன்னா இதோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன ஒர்க்குன்றதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் vlog. க்ளீன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஓரளவுக்கு நான் நல்லாவே வைப் பண்ணிட்டேன், க்ளீன் பண்ணியாச்சு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பிஃபோர் எப்படி இருந்தது, இப்போ ஆஃப்டர் எப்படி இருந்ததுன்னு. இந்த மாதிரி வந்து பார்க்கும் போதே கிச்சன் நல்ல ஒரு ஹாப்பியான ஃபீல் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பால் இருக்குது, பால் காசிட்டு வெளியில் போயிட்டு துணி காய போடணும். துணி காய போட்டுட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பால் ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு துணி காய போட்டுட்டு வந்துட்டு பார்த்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஓரளவுக்கு காஞ்சிட்ருக்கும். ஸோ இப்படி தான் கிச்சன் க்ளீனிங் ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் தென் பாத்திரம் ட்ரை ஆகிடுச்சுன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருவேன். ஸோ அரல்ஸ் இதிலேருந்து நம்ம வேணுன்ற பாத்திரம் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ சின்னதாக ஒரு கோலம் போட்டேன். வீடு பெருக்கி
மாப் போட்டாச்சு ஃபுல்லாக. ஸோ இப்போ கோலம் மட்டும் போட்டுட்டு நியூ மேட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஆஃப்டர்நூன் லன்ச் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் இப்படி தான் இருக்குது. குக் பண்ணதுமே ஓரளவுக்கு நீங்கள் லைட்டாக மேலே க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு, சுட சுட சாதம், அதுக்கப்புறம் அப்பளம் மட்டும் வறுத்துக்கலான்னு இருக்கேன். ஸோ இப்படி தான் நான் கொஞ்சம் அப்பப்போ குக் பண்ணும்போது அந்த பாத்திரத்தை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டேன். இது வந்து சாப்பாடு வடித்து கஞ்சி தண்ணி அது மட்டும் ஓரமாக வச்சுருக்கேன் கீழே ஊற்றாமல். ஸோ அது அப்புறம் க்ளீன் பண்ணும்போது எடுத்துப்பேன். ஸோ கிச்சன் ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு. ஷிங்க்கும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இது அவ்வளோதான். குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. மார்னிங் காசின பால் மட்டும் சைடில் வச்சுருக்கேன். அது ஈவினிங்காக வந்து சூடு பண்ணிவிட்டு காஃபி டீ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக ஓவர். லஞ்சோட ஒர்க் முடிஞ்சிச்சு. அப்பளம் மட்டும் வறுத்துக்கணும். இந்த வத்தல் வறுக்கலான்னு தான் பிளான். இதை என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஷாப் பக்கத்தில் வாங்கிட்டு வந்தாங்க. இது பார்த்திங்கன்னா கீரை எல்லாம் மிக்ஸ் பண்ணி வத்தல் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதிலே வந்து ப்ளைனாகவும் இருக்குது. இது வந்து இது என்னென்னு காரமாக இருக்குது, இது கொஞ்சம் ஸ்பைஸாக இருக்குது. இது ப்ளைனாக இருக்குது. அதுக்கப்புறம் கீரை மிக்ஸ் பண்ண மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லோ கலரில் காரமாக தான் இருக்குது இதுவுமே. இது டொமேட்டோன்ற மாதிரி சொன்னாங்க, பட் என்னென்னு தெரியல. டேஸ்ட் எல்லாம் வந்து இது கொஞ்சம் லைட்டாக அந்த கீரை மட்டும் கீரை டேஸ்ட்டு தெரியுது. மற்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்பைஸ் அண்ட் காரம். இது வந்து ப்ளைனாக இருக்குது. நார்மலாக கஞ்சி வத்தல் போடுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. சீரகம் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. இந்த வத்தல் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு கவர் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தாங்க. 40 ருபீஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் காலி பண்ணியாச்சு. இது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது இந்த வத்தல். இதெல்லாம் வந்து வீட்டிலே போட்டு விற்றுருக்காங்க. இது வீட்டிலே நம்மளுமே பண்ணலாம். இப்போ வந்து நல்ல வெயில் வேறு அடிக்குது. ஸோ தாராளமாக பண்ணலாம். இப்போ வெயில் சீசனில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நல்லா ஒரு 1 இயர் 6 மந்த் மேலே நல்லா யூஸ் பண்ணலாம். அடுத்த வெயில் காலம் வர வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 வத்தல் தான் இப்போ வறுக்க போகிறேன். எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு பொரிக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லா வருது, இந்த நீட்டாக இருக்க வத்தல். ஆனால் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அப்படி எண்ணெய் காய வைக்காமல் போட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக இல்லாமல் வறுக்காத மாதிரி இருக்குது. எண்ணெய் காஞ்சதுமே போட்டேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா டக்குன்னு ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ எண்ணெய் காஞ்சதும் போட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா கொஞ்சம் பெருசாக கிறிஸ்பியாக வரும். இதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது. லெஃப்ட் ஓவர் ரைஸில் நம்ம வீட்டிலே போடலாம். வீட்டில் நமக்கு சாப்பாடு மீந்துச்சு அப்படின்னா அந்த சாப்பாட்லேயே நம்ம போடலாம். வேஸ்ட் பண்ணாமல் அதை போட்டு வத்தல் மாதிரி ரெடி பண்ணோன்னா இந்த வெயில் இருக்க டைமில் நல்லாயிருக்கும். மழையாக அந்த சீசன் மட்டும் பார்த்துட்டு போடணும். இன்கேஸ் இப்போ கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, அதெல்லாம் சேஞ்ச் ஆகாத டைமில் நல்லா பார்த்து போடணும். வத்தல் வறுத்து வச்சுட்டேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சாப்பிட்டேன்னா உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதுல, ஒரு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது வத்தல். இது நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக அந்த பேக் காலியாக போது இன்னொரு பேக்கெட் வாங்கிட்டு வர சொல்லி கேட்டிருக்கேன். இதோட ரேட் 30 ருபீஸ் தான் சொன்னார் ஒரு கவர் ஃபுல்லாக. இந்த வத்தல் தான் வந்து 40 ருபீஸ். ஸோ கீரை வத்தல் அண்ட் தென் ஒரு காரமான டொமேட்டோ வத்தல் வறுத்து வச்சுருக்கேன். இதுதான் கைஸ் என்னையோட லன்ச் பிளேட். ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் பருப்பு உருண்டை குழம்பு, வத்தல். பருப்பு உருண்டை குழம்புக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. நமக்கு அந்த பருப்பு உருண்டையே வச்சு நம்ம சாப்பிடலாம். வத்தல் மட்டும் வச்சு சாப்பிட்டோன்னா, அப்பளம் ஆறு வத்தல் வச்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுதான். ஸோ நீங்களும் எல்லாம் லன்ச் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க vlog கண்டினியூ பண்ணலாம். ஹாய் கைஸ், இப்போ வந்து நான் சாப்பிட்டேன். ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு குட்டியாக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்றது பிளான். ஆக்சுவலாக லிப்ஸ்டிக் கலெக்ஷன், மை லிப்ஸ்டிக் கலெக்ஷன் அப்படின்றது நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து சண்டே vlog வந்து உங்களுக்கு வந்துடும். நாளைக்கு என்ன வீடியோ எடுக்கிறது அப்படின்றது பிளான் பார்த்தீங்கன்னா,
மை ஹேண்ட்பேக் கலெக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக. இந்த லிப்ஸ்டிக் நான் எவ்வளோ ஃப்ரீக்காக கலெக்ட் பண்ணி வைப்பேனோ, அதே மாதிரி எனக்கு ஹேண்ட்பேக் வந்து டிஃப்ரெண்ட் அவுட்ஃபிட்க்கு டிஃப்ரெண்ட் ஹேண்ட்பேக் கலெக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்னொன்றுமே யூனிக்காக தான் சூஸ் பண்ணுவேன். யூனிக்காக அதை பார்க்குறதுக்கு ஒன்று ரிப்பீட்டடாக இன்னொன்று இருக்காது. ஒரு கலர் ரிப்பீட்டடாக இன்னொன்று இருக்காது. ஒரு மாடல் ரிப்பீட்டடாக இன்னொன்று இருக்காது. பேக், ஸ்லிங் பேக் அந்த மாதிரி நிறைய பேக் நான் கலெக்ட் பண்ணுவேன். என்னோடய பேக்கோட ஓவர்வியூ நான் அப்படியே இப்போவே காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ நான் இப்போ வீடியோ எடுக்க போகிறேன். ஜஸ்ட் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேக்கோட டைப்ஸ் அண்ட் எங்கெங்கே பர்ச்சேஸ் பண்ணேன், ஸோ என்னென்ன பிராண்ட் அப்படின்றது உங்களுக்கு அப்படியே காமிச்சிருவேன். லைக் ஒன்றுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கலர்ஸாக இருக்கும். ஒன்றுமே ஒரு டைப்பில் வாங்கினது. இது வந்து என்னோடய பர்த்டே வெரி ஃபஸ்ட்டு பர்த்டே ஆஃப்டர் மேரேஜ் என்னோடய ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேக்ஸ் இருக்கும். ஸோ இதை நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இதோட வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்கு வரும். ஃபைனலாக ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். சண்டே விலாக் இன்றைக்கி அப்லோட் பண்ணிடணும். அதுதான் என்னோடய பிளான். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு இப்படி தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 5:45 அந்த மாதிரி ஆகுது. அரௌண்ட் 6 ஆக போகுது. ஓரளவுக்கு நாளையோட வீடியோவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அது எடிட் பண்ணணும். நாளையோட வீடியோவை எடிட் பண்ணணும். அது நைட் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு அரௌண்ட் 8 or 9 o'clock அப்படி வந்து இன்னையோட வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். நாளையோட வீடியோ வந்து அரௌண்ட் ஒரு ஈவினிங் 6 o'clock அப்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். வீட்டில் இருக்க ஒர்க்கும் முடிச்சுட்டு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் டு ஃபார்ம் ஏதாவது ஒர்க் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கணும். பார்த்துட்டு என்ன அப்டேட்டுன்றது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்பேக் எல்லாம் எடுத்தேன்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அரேஞ்ச் பண்ணி மறுபடியும் வச்சுருவேன். வச்சுட்டு ஃபுல்லாகவே இப்போ வீடியோ எடுக்கும்போது ஃபேன் போடலை, ஏசி போட்டு தான் எடுத்தேன். ஏசி போட்டனால த்ரோட் வந்து கொஞ்சம் கரகரன்னு இருக்குது. ஸோ கொஞ்சமாக ஹாட் வாட்டர் வச்சு குடிக்கலாம் அப்படின்ற பிளான். ஹாட் வாட்டர் வச்சு குடிச்சிட்டு பால் வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். காலையில் ஹீட் பண்ணது மறுபடியும் இப்போ சூடு பண்ணாதான், இல்லைனா பால் கெட்டு போயிடும். ஸோ அது ஒரு வாட்டி போயிட்டு ப்ரீ ஹீட் பண்ணணும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம் டெய்லி. ஒரு நாளைக்கு வீடியோ எடுக்கிறதா இருந்துச்சுன்னா, வீடியோ எடுக்கிறதுக்குன்னு நம்ம அவுட்ஃபிட்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். திருப்பி பேக் டு ஃபார்ம் நம்மளோட வீட்டில் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இப்படி தான் மூவ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைன். ஹேண்ட்பேக் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இதோட வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கெட்டிலில் வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ சுடு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு. இது சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போதும் கொஞ்சமாக ஹீட் பண்ணது. கொஞ்சமாக தான் தண்ணி வச்சு ஹீட் பண்ணேன். பால் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு வச்சாச்சு. ஹீட் பண்ணிகிட்ருக்கு. ஸ்லோவாக ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கலாம். ஸோ பாலும் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். கொஞ்சம் சுடு தண்ணி குடித்தா தான் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பிகாஸ் த்ரோட் வந்து கொஞ்சம் கரகரன்னு தான் இருக்குது. ஹாட் வாட்டர் குடிச்சாச்சு. கொஞ்சம் பரவாயில்ல. அகைன் கொஞ்சம் குடிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். பிகாஸ் நைட் வந்து டின்னர் பண்ணுறதுக்கு அரௌண்ட் இப்போ 7 ஆகுது. டைமு 7 ஆக போகுது. நைட் வந்து டின்னர் தான் பண்ணணும். டின்னர் வந்து தோசை தான் பண்ணுற மாதிரி பிளான். ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. பிகாஸ் மதியம் வந்து பருப்பு உருண்டை குழம்பு பண்ணியிருந்தால அதுவே வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றலாம். வீடியோ எடிட்டிங் ஒர்க் இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம், இப்போ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதை எடிட் பண்ணி இன்றைக்கி அப்லோட் பண்ணணும். அது இல்லாமல் நாளையோட வீடியோ என்ன வரப்போகுதுன்னு ஆல்ரெடி இந்த vlogலேயே சொல்லியிருப்பேன். ஸோ நாளையோட வீடியோக்கு எடிட் பண்ணி வச்சுருந்தா தான் நாளைக்கு அப்லோட் பண்ண முடியும் கரெக்டாக. நாளைக்கு மார்னிங் இன்றைக்கி எடிட் பண்ணிட்டு இருந்தேன்னா நாளைக்கு மார்னிங் 10 o'clock or 11 o'clock அப்லோட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா ஈவினிங் 6 o'clock அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நாளையோட வீடியோ. தொடர்ந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பேன் கண்டிப்பாக. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் எக்ஸைட்டிங்கான வீடியோ அண்ட் இது மட்டும் இல்லாமல் ட்ராவல் அண்ட் ஷாப்பிங் vlogs இதெல்லாம் நம்மளோட சேனலில் அப்கமிங் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சப்போர்ட் கொடுங்க. உங்கள் சைட்லேருந்து நீங்கள் உங்களோட சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இன்னும் பெட்டரான வீடியோஸ்லாம் பண்ணிவிட்டு உங்களை என்டர்டைன் பண்ணிகிட்ருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய், டேக் கேர்.